வணக்கம். இந்த பதிவில் சௌபாகியம் அப்படின்ற யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்ட்டு. அதை வச்சு இப்போ நம்ம சொல்கிற 27 யோகங்களில் உங்கள் யோகம் எதுன்னு பார்த்துட்டு அதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. சௌபாகியம் அப்படின்னா ஒரு சுப யோகம். அதில் ஜாதகர் அதிர்ஷ்டசாலியா, தொழிலில் மாற்றம் இருக்குமா, ஜாதகர் கோவப்படுவாரா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றியா தோல்வியா, ஷேர் மார்க்கெட்டு அவருக்கு எப்படி இருக்கும், திருமண வாழ்வு எப்படி இருக்கும், பெண் குழந்தைனா அவருக்கு யோகமா இல்லையா அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சௌபாகியம் யோகி சுக்கிரன் அப்படின்னா நட்சத்திரம் பூரம், அவயோகி குரு, நட்சத்திரம் புரட்டாதி, அதி தேவதை சூரியன், ஜாதகர் அதிக புத்திசாலி, முதலீடு இல்லாமல் தொழில் செய்வார், அதுதான் அவருக்கு வெற்றியும் கொடுக்கும். 3 விதமான வருமானம் அவருக்கு இருக்கும். நிறைய வேலை மாற்றம் இருக்கும், தொழில் பல இருக்கும் அவருக்கு. வெளியூரில் வேலை செய்வார், அதிகமான மன விரக்தியில் இருப்பார், உணர்ச்சி வசப்படக்கூடியவர். எந்த தொழில்னாலும் சரி அதில் உச்சத்தை அடைவார். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றப்படுவார். குரு அவயோகி, அதனால் தொழில் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் வட்டி தொழில் அவருக்கு ஆகாது. இளமையில் வறுமை, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 40 வயசுக்கு மேலே தான் யோகம். உணவு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஜாதகருக்கும் மனைவிக்கும் உணவு விஷயத்தில் பிரச்சனை வரும். குரு அவயோகி, உணவும் அவயோகியில் வருது. பெண் குழந்தைனால யோகம். சுக்கிரன் யோகி, அதனால மகாலட்சுமி நட்சத்திரம் பூரம். சொத்து அமைறதுல தலை தாமதம் இருக்கும். பூர்வீக சொத்து வராது, ஆகாது. தாயாருக்கு ஆதிக்கம் உள்ள வீடு. தந்தைக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். தந்தைக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்கும். தந்தைக்கு இஎன்டி பிரச்சனை இருக்கும். தாயார் கோப குணமாக இருப்பாங்க. தாயார் வழியில் ஆதாயம் இருக்கு. ஜாதகருக்கு கல்வியில் தடை இருந்தாலும் தடையை மீறி வெற்றி அடைவார். வாக்கால தொழில் செய்வார். ஜாதகர் வீட்டில் அரசாங்கம் சம்பந்தப்பட்டமான வருமானம் உடையவங்க இருப்பாங்க. மனைவி வந்த பிறகு நல்ல யோகம்தான். மனைவி பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும். நகை சேரும் யோகமும் இருக்கு. மனைவி அளவுதான். மாமியார் எதிரி அல்ல. மாமியார் இல்லாத வீட்டில் பெண் எடுப்பார். இவர்கள் சுய முன்னேற்றத்தில் தான் முன்னேற முடியும். பூர்வீக சொத்து, வேற சொத்து எதுவும் கை கொடுக்காது. பழையது எதுவும் இவருக்கு ஒத்து வராது. சொத்தும் வாழ்வில் பின்பகுதி தான் யோகம். மருத்துவத்தில் சாதிக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். வெள்ளிக்கிழமை செய்யும் காரியம் அனைத்தும் வெற்றியில தான் முடியும். மந்திரம் தந்திரம் ஜெயிப்பது, உபவாசனை செய்வது இவருக்கு அருமையாக வேலை செய்யும். குரு அவயோகியா இருந்து குரு திதி சூனிய ஆனா மற்றும் குரு பீடம் ஏறுவார். ஒரு 4வது இது நடக்கும். பொது சேவை ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இசை பாட்டு ஆர்வம் இருக்கும். அப்பர் பெருமாள் பிறந்தது சௌபாகிய யோகத்தில் தான். சிம்மம் தனுசு மேசம் இதில் ராசியோ லக்னமாவோ உள்ளவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. கும்பம் மீனம் ராசியோ லக்னமோ நட்சத்திரம் வரும். இவங்க குடும்பத்தில் இன்சில் PKMS முதல் எழுத்தா அவங்க குடும்பத்தில் வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த யோகம் சோபனம் அப்படின்ற யோகத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.